Good evening all. Am I audible? ஆடியோ வீடியோ ஸ்கிரீன் எல்லாமே தெரியுதாங்கிறது ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு அனௌட்டன்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ தட் வி கேன் ஸ்டார்ட் தி செஷன் நவ. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ இன்னைக்கு மார்னிங் நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல அதிகமா இருக்கு, சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல கம்மியா இருக்கு. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் தட் பிகாஸ் கண்டிப்பா நம்ம ஒரு அடெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்றோம், எஸ்பெஷலி டிஎன்இபி சைட்ல இருந்து. ஸோ நீங்க ட்ரிபிள் இசிஏ ஆஸ் வெல் அஸ் மெக்கானிக்கல் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேகன்சி ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 3 வேகன்சி 4 வேகன்சி தான் இருக்கு, இல்ல அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு கம்மியா தான் இருக்கு, நான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு நெகட்டிவா ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு நாள் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு. ஜஸ்ட் 2 more months உங்களோட பெஸ்ட்டை நீங்க கொடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த செஷன் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போஸ்ட் கோட் 562க்காக ஃபுல் அண்ட் ஃபுல் இதை ரிலேட்டட் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இது ஓரியன்டேஷன் செஷன் மாதிரி இருக்க போகுது. லைக் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு ஷேர் சம் பேசிக் இன்ஃபர்மேஷன். லைக் இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் த ரிசீவிங் அப்ளிகேஷன் இஸ் ஆன் 27th of this 2020 சாரி 5th month. ஓகேங்களா? அண்ட் மோர் ஓவர் நமக்கு எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது August 3rd இருக்கும். ஸோ August 3rd எய்தர் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கலாம், இல்ல உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் 1 by 1 நமக்கு நடக்கலாம். கிட்டத்தட்ட 10 days கிட்ட உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். 1 weekல இருந்து 10 days வரைக்கும் நமக்கு நடக்கும். இதுல ஜிஎஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு OMR பேஸ்ட் இருக்க போது அண்ட் யோர் டெக்னிக்கல் பேப்பர் உங்களோட இன்ஜினியரிங் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு சிபிடி மோட்ல உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ எய்தர் ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் நடக்கலாம், இல்லைன்னா உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் நடக்கலாம். பட் இந்த 2 பேப்பருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 நாள் கேப்பா இருக்கும். 3 டேஸா இருக்கலாம், இல்ல 10 days கேப்பா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே நாள்ல நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மார்னிங் பேப்பர் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா போய் எழுதுவீங்க, ஆஃப்டர்நூன் பேப்பர் ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகும். பட் இப்போ அப்படின்னு பார்க்கும்போது தனித்தனியா வைக்கிறதுனால இன்கேஸ் நீங்க டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் நடத்தி அதை நம்ம சரியா பண்ணல அப்படின்னா ஜிஎஸ் நீங்க இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லாவே நீங்க எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்க டிஎன்பிஎஸ்சில நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது புதுசு கிடையாது. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃப்ரெஷர் இப்போதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ அவங்களுக்கும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க வேண்டியது எங்க கடமை, அதனால நாங்க கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல மொத்தம் உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கும். இன்னும் சில பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா ஜிஎஸ் பேப்பர் கண்டிப்பா எழுதணுமா அப்படின்ட்டு இருக்கும். லாஸ்ட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் டெக்னிக்கல் பேப்பர் எழுதிட்டு வந்துட்டாங்க, ஜிஎஸ் எழுதவே போல. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்க 2 எக்ஸாமும் 2 பேப்பருமே எழுதிதான் ஆகணும். அதுலயும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில குறைஞ்சது உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்க்கும் மார்க்ஸ்க்கும் கன்ஃபியூஸ் ஆறீங்க. ஓகே, 100 கொஸ்டின் வில் பி தேர். அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் நீங்க 40 கொஸ்டின்ஸ்க்காவது ஆன்சர் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் உங்களோட ஜிஎஸ் பேப்பர், ஆப்டிடியூட் பேப்பர், உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் எவாலுவேட்டே பண்ணப்படும். இல்ல அப்படின்னா நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஓகே, அண்ட் இதே இது நம்ம மார்க்கா கன்வெர்ட் பண்ணா ஒரு கொஸ்டின் 1.5 மார்க்ஸ். அப்போ 150க்கு நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில குறைஞ்சது 60 மார்க்காவது நீங்க எடுக்கணும். ஓகே, கமிங் வித் ஜிஎஸ் பேப்பர் அண்ட் ஆப்டிடியூட் இது கண்டிப்பா உங்களோட ஸ்கோரிங் பேப்பரா இருக்கும். ஓகேங்களா? டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இன்டூ 1.5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 300 மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க. ஜிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், இன்டூ 1.5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 150 மார்க்ஸ் வந்துட்டு நீங்க எழுதுவீங்க. ஸோ அவுட் ஆஃப் 450 நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்கன்னு பார்ப்பாங்க. அதை பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுறாங்க இல்லையா? ஸோ இந்த கட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணப்படும். ஓகே, அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி என்னமா ஆச்சு அப்படின்னா அந்த ஜிஎஸ்ல பிளஸ் ஒரு 100 என்ன இருக்கும்னா தமிழ் எலிஜிபிலிட்டி. இதுக்கு நீங்க நான் சொன்ன மாதிரி 40 கொஸ்டின் அல்லது 60 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் கோட் அண்ட் இந்த 562 யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸ். ஸோ பெரும்பாலும் சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ட் நீங்க வந்து உங்களுக்கு காம்படிஷன் உங்களுக்கு தடையா நிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனியா ஒரு லம்ப் வேகன்சி இருக்கு. ப்ராப்ளம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இந்த 3 டிபார்ட்மெண்ட் ஆஸ்பிரன்ஸ் மத்தியில தான் போட்டியே. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு நோட்டிபிகேஷன்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ மார்னிங்ல இருந்து எங்களுக்கு ரிப்பீட்டடா டவுட்ஸ் வர்றது என்னன்னா, மேம் மெக்கானிக்கல் நான் ஆட்டோமொபைல் முடிச்சிருக்கேன், வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு, நான் அக்ரிகல்ச்சர் படிக்கலாமான்னு கேட்டா தாராளமா படிக்கலாம். ஆனா சிலபஸ் நோட் பண்ணிக்கோங்க.
உங்களோட மெக்கானிக்கல் சிலபஸ் அப்படியே இங்க ரிப்பீட் ஆகாது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு தனி போஸ்ட் கோட் இருக்கு, தனி சப்ஜெக்ட் கோட் இருக்கு. 562 அதுல சிலபஸ் நீங்க எடுத்து பார்க்கணும். அது எல்லாமே இப்ப நாங்க லைவ்ல இன்டிமேட் பண்ணிடுவோம். சரிங்களா? சோ இதுல நோட்டிபிகேஷன்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா first preference will be given for those who have completed BE agriculture, BTech agriculture and BSc agriculture. So நீங்க BSc முடிச்ச ஆஸ்பிரண்டாவும் இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த போஸ்ட் கோட்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் தான் யார் கொடுத்திருக்காங்க? மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல் அண்ட் சோ ஆன். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட் பொசஸிங் குவாலிஃபிகேஷன் இன் ஐட்டம் 2 அதாவது மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல் முடிச்ச ஆஸ்பிரண்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர் முடிச்ச ஆஸ்பிரன்ஸ்க்கு தான் நாங்க கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு தான் கொடுப்போம். ஈவன் தோ இவங்க வந்துட்டு உங்களோட ஸ்கோர்ல அதிகமா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு தான் முன்னுரிமை. ஓகேங்களா? நீங்க அவங்களோட அதிகமா ஸ்கோர் பண்ணா கூட உங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். இவங்க போஸ்டிங் எல்லாமே ஃபில் பண்ணி போக கேண்டிடேட்ஸே இல்லாத பட்சத்துல தான் மெக்கானிக்கலுக்கும் ஆட்டோமொபைல் ஆஸ்பிரன்ஸும் நாங்க சூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கமிங் வித் லைக் இன்னும் நிறைய பேர் என்ன கேக்குறாங்க மேம் நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துட்டு லைக் 135 180 இது ஸ்கோர் பண்ணாலே போதும், இது இவ்வளவு மார்க் எடுத்தா நாங்க பாஸ் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது மினிமம் இவ்வளவாவது நீங்க ஸ்கோர் பண்ணணும். இதுக்கு மேல இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். பேஸ்ட் ஆன் த கட் ஆஃப் பொறுத்து உங்களுக்கு நாங்க பிசிவி பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நடத்தி உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுப்போம். ஓகேங்களா? இது கூட இல்ல அப்படின்னா நம்மளால எக்ஸாம் அடுத்த ஸ்டேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கு நீ இவ்வளவு மார்க் எடுத்தா போதுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வேகன்சி ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட்டலாவே உங்களுக்கு 64 வேகன்சி தான் இருக்கு. 64 வேகன்சி எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது கம்யூனல்ல இன்னும் உங்களுக்கு கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு. போக போக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட் ஐ நீட் டு ஷேர் ஒன் இன்ஃபர்மேஷன்ஸ். லைக் நீங்க நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா லைக் இது வரைக்கும் நான் இதுவரை இந்த எக்ஸாம் படிச்சதே கிடையாது. இப்பதான் காலேஜ் ப்ரெஷர் இன்னில தான் ஸ்டார்டே பண்ண போறேன். அப்ப என்னால இந்த 3 monthsல முடிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடிக்க முடியும். ஓகேங்களா? அது எப்படி மேம் பாசிபிள் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் நீங்க பண்ணணும். 100% சிலபஸ் முடிக்க முடியாது. பட் 10 யூனிட்ஸ் நீங்க டச் பண்ணிட்டு போலாம். எங்க கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்களோ அதை உங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் எம்பசைஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? சோ இந்த கிராஷ் கோர்ஸ்ல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் அவைலபிளா இருக்கு. உங்க லைவ் கிளாஸ் வரும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ரெக்கார்டட் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஒரு யூனிட்டை சுருக்கமா ஒரு 20 பேஜ் ஒரு 30 பேஜ்ல படிச்சு முடிக்கிற மாதிரி ஷார்ட் ரிவிஷன் நோட்ஸும் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஹார்ட் காப்பி புக் மெட்டீரியல்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ஃபர்தர் டீடைல்ஸ் வேணா நீங்க அகாடமி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த பேட்ச் நாளையில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு அதுக்கான ஒரு ஓரியன்டேஷன் செஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, சோ அக்ரி மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சிவில், மெக்கானிக்கல், இசி, ட்ரிபிளிக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் வேணுங்க நீங்க அகாடமி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேதர் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டு த கான்செப்ட். லைக் இப்ப அப்படி பார்க்கும்போது நான் டோட்டல் வேகன்சி 64 தான் இருக்குங்கிறது நம்ம சொல்லியாச்சு. இந்த 64 வேகன்சில எடுத்தோடனே 64 வேகன்சி இருக்கு போதும்பா அப்படின்னு நினைக்க கூடாது. கம்யூனல் வேகன்சி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு பிசி கேண்டிடேட்டா இருக்கீங்க, பிசி மேல் இருக்கீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேல் கேண்டிடேட். ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த 9 வேகன்சிஸ் தான் போட்டி போட முடியும். பிளஸ் இங்க இருக்கக்கூடிய ஒரு 11 வேகன்சிக்கு நீங்க போட்டி போடலாம். அப்போ இப்ப ஜெனரல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு மேல் கேண்டிடேட் ஆகியனா என்ன பண்ணானா இந்த 20 போஸ்டிங்க்கு மட்டும்தான் என்னால போட்டி போட முடியும். ஓகேங்களா? அப்போ நான் வந்துட்டு டாப் 20 ரேங்க்ல இருக்கணும். இன்கேஸ் நீங்க வந்துட்டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி பிளஸ் ஜென்ரல்ல எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதுக்குள்ளதான் உங்களால காம்படிட் பண்ண முடியும். இதுல பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ பெரும்பாலும் அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கிடையாது. சோ இந்த பிஎஸ்டிஎம் வேகன்சி யார் வச்சு ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்க மட்டும்தான் அதர் டிபார்ட்மெண்ட் ஆஸ்பிரன்ஸ்க்கு அவைலபிலிட்டி இருக்கு. லைக் மெக்கானிக்கல், சிவில் நீங்க முடிச்சிருக்கீங்க வித் பிஎஸ்டிஎம்னா தாராளமா இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லைக் அக்ரிகல்ச்சர் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நீங்க ப்ரிப்பரேஷனே படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ டோட்டல் 64 வேகன்சி 135 மார்க்ஸ் எடுத்தா போதுமா கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? ஆஸ் பர் தி நோட்டிபிகேஷன் அது வந்து மினிமம் ஸ்கோர். அப்ப டெக்னிக்கல் எவ்வளவு எடுக்கணும்னா குறைஞ்சது நீங்க டெக்னிக்கல்ல ஒரு 130 நீங்க ஸ்கோர் பண்ணும் அவுட் ஆஃப் 200. இட் டிபெண்ட்ஸ், இது வந்து வேரி ஆகும். பட் இப்போதைக்கு டார்கெட் ஒரு 130 to 140 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 75 to 80 கண்டிப்பா நீங்க ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் டைம் இவ்வளவு ஸ்கோர் எடுத்தவங்க தான் இப்போ போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து அவுட் ஆஃப் 100 நான் சொல்றது. அகைன் நான் கொஸ்டின் தான் சொல்றேன், மார்க் நான் சொல்லல. ஓகேங்களா? மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ இந்த வேல்யூ இந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு பேர் எக்ஸாம்க்கு அப்ரோச் பண்ணிருக்காங்க, அப்ளை பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் அட்டென்ட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு மேல கீழே மாறலாம். அது எல்லாமே எக்ஸாம்க்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி.
ஸோ இதுதான் உங்களோட சிலபஸ். லைக் அதர் ஆஸ்பிரண்ட், அதர் டிபார்ட்மெண்ட் ஆஸ்பிரண்ட் நிறைய கன்ஃபியூஸ் ஆறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான 10 யூனிட். இதுல நம்ம படிச்ச யூனிட் என்னென்ன இருக்குங்கிறது நீங்க செக்ரிகேட் பண்ணோம். எது புதுசா நம்ம படிக்க போறோம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிறோம். ஸோ நீங்க மெக்கானிக்கல் ஆஸ்பிரண்டா இருக்கீங்களா, ஜெனரல் இன்ஜினியரிங் அண்ட் ஃபார்ம் பவர், ஃபார்ம் மிஷினரி, இந்த 3 யூனிட்டும் பாத்தீங்கன்னா நீங்க மோரலஸ் படிச்ச டாபிக்கா இருக்கும். இதே சிவில் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த சர்வே அண்ட் ஹைட்ராலஜி டாபிக் நீங்க படிச்சதா இருக்கும். மற்றது எல்லாமே நம்ம மேலோட்டமா பார்த்திருப்போம். லைக் இரிகேஷன் ஆகட்டும், சாயில் எரோஷன், கன்சர்வேஷன், வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட், இதெல்லாம் மேலோட்டமா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் டாபிக் நம்ம பார்த்திருப்போம். பட் அக்ரிகல்ச்சர் வரும்போது நீங்க இன்டெப்தா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டி இப்போ டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் எது நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பிஃபோர் தட் கிராஷ் கோர்ஸ்க்கான ஷெடியூல். ஓகேங்களா? ஸோ லைக் 21st மேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஒரு யூனிட் இன்டெப்தா உங்களுக்கு வெயிட்டேஜ் எங்க அதிகமா இருக்கும் அந்த ஆர்டர்ல நம்ம கொடுத்துருக்கோம். வெயிட்டேஜ் அதிகமாகவும் இருக்கணும் அண்ட் மோர் ஓவர் எப்படி படிச்சா லைக் கொஞ்சம் ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ணிட முடியும். டஃப்பான சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து படிக்க கூடாது. ஓகேங்களா? அந்த ஆர்டர்ல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் முடிக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 18th நாங்க முடிச்சிடும். ஸோ இஃப் பாசிபிள் ஒரு நாளைக்கு 2 செஷன் கூட போட்டு முன்னாடியே கூட நாங்க முடிக்க ட்ரை பண்றோம். இப்போதைக்கு எங்களோட பிளான் என்னன்னா 18th ஜூலைக்குள்ள இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சிடும் வித் தென் அண்ட் தட் PYQ டிஸ்கஷன். இது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் 20th ஜூலை 20 ஜூலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் PYQ கொஸ்டின்ஸ், யூனிட் வைஸ் PYQ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, இது எதுவுமே படிச்சது இல்லைனாலும் செஷன் அட்டன் பண்ணுங்க. அது பண்ணாலே உங்களால கண்டிப்பா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன கட் ஆஃப் தேவையோ அது நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அகைன் மார்க் டெஸ்ட், அதுக்கான டிஸ்கஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ், அதாவது இவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு மேம், இந்த டாபிக்ல எது எது படிக்கலாம் அப்படிங்கறத அந்த டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. So first with surveying and hydrology, I would like to ask Dinesh sir to join with us. So sir வந்து civil engineering faculty. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறது சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தடுத்து அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு அந்த டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஆல். குட் ஈவினிங் ஆல். என்னோட நேம் தினேஷ். நான் இங்க ஸ்பார்க்ஸ் அகாடமில சிவில் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி, சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த அக்ரி இன்ஜினியரிங், ஓகேங்களா, இந்த அக்ரி இன்ஜினியரிங் யார் யார் எழுதலாம்னு சொல்லி மேடம் சொல்லியிருந்தாங்க. ஸோ மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில் இன்ஜினியரிங் ஆஸ் வெல் அஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்ச எல்லாருமே இந்த பேப்பர் வந்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எலிஜிபிலிட்டி, இந்த கிரைட்டீரியா பத்திலாம் மேடம் ஆல்ரெடி உங்களுக்கு இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ இதுல யூனிட் டூ பாத்தீங்கன்னா அதோட நேம் வந்து சர்வேயிங் அண்ட் ஹைட்ராலஜி. ஓகேங்களா? இதான் உங்களோட யூனிட் 2. இந்த யூனிட் 2 எந்த சப்ஜெக்ட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா பியூர் சிவில் தியரி சப்ஜெக்ட். ஓகேங்களா? சிவில்ல வரக்கூடிய தியரி பிளஸ் கொஞ்சம் ஃபார்முலாஸ் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதுல இருந்து பெருசா வராது. ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் 1-2, ஓகேங்களா, ஒரு சிம்பிளா அந்த கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஸோ சர்வே அண்ட் ஹைட்ராலஜி அப்படிங்கிறது பியூர் தியரி சிவில் ஓரியன்டட் சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ சர்வேயிங் அப்படின்னா என்ன, ஒண்ணும் இல்ல, லேண்டை மெஷர் பண்றது. ஓகேங்களா? ஸோ அக்ரில நீங்க போகக்கூடிய போஸ்டிங் வந்து அக்ரி இன்ஜினியர், ஏஇ அக்ரி இன்ஜினியர். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா தான் உங்களோட ஒர்க் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அக்ரினா என்ன, நம்ம எதுல பண்றோம், லேண்ட்ல தான் பண்றோம். அப்ப லேண்டை மெஷர் பண்ணி பிரிச்சு தான் அக்ரி பண்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்மிங் நீங்க பண்றதுக்கு லேண்டை நீங்க முதல்ல ஸ்பிளிட் அப் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பிளிட் அப் பண்றதுக்காக எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் பேர் தான் வந்து இந்த சர்வே. ஓகேங்களா? இந்த சர்வேல ஆரம்பிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சர்வே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சர்வேல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி சர்வே பண்றோம், இது 2 மட்டும் தான் நீங்க படிக்க போறீங்க. சர்வேனா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க சர்வே பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து உங்களுக்கு மெத்தட்ஸ் ஆஃப் சர்வே கீழே லீனியர் மெஷர்மெண்ட் ஒண்ணும் இல்ல, ஒரு பாயிண்ட் ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல நீங்க லென்த்தை மெஷர் பண்றீங்க அப்படின்னா அது பேர் தான் லீனியர் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக்கே முடிஞ்சு போயிடுச்சு. அந்த மெஷர் பண்ணக்கூடிய ஏரியாவை எவ்வளவு ஏரியா இருக்குன்னு கம்ப்யூட் பண்ணீங்கன்னா அதான் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஏரியா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்குலேஷன், டிராவர்சிங், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நீங்க செயின் சர்வேயிங், காம்பஸ் சர்வேயிங், பிளேன் டேபிள் சர்வேயிங் அண்ட் லெவலிங். ஓகேங்களா? அந்த லெவலிங்குள்ள வர்றதா அந்த பெஞ்ச் மார்க், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸ், ரெடியூஸ் லெவல்ஸ், ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட், இது எல்லாமே ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட், கான்டூரிங், LSCS அதாவது லாங்கிடியூடினல் செக்ஷன், ப்ரொஃபைல் லெவலிங், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெவலிங்கிற ஒரு டாபிக் உள்ள வரக்கூடிய குட்டி சப் டாபிக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த செயின் சர்வே, காம்பஸ் சர்வே, லெவலிங், பிளேன் டேபிளிங், தியோடலைட், இது எல்லாமே அந்தந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு நீங்க லேண்டை எப்படி மெஷர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு ப்ராசஸ் இருக்கு.
அதை மட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டே போதும். இதுக்கப்புறமா இப்ப அட்வான்ஸ்டா இப்ப என்ன டோட்டல் செஷன் ஜிபிஎஸ், ஓகேங்களா, ஜிஸ், அதாவது ஜிஐஎஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணி மேப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெத்தட்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும், சர்வேயிங் முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ இந்த யூனிட் 2ஓட ஸ்பிளிட் அப் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, சர்வேயிங்ல இருந்தா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வரும், ஓகேங்களா. இப்போ 20 கொஸ்டின் இந்த யூனிட்டோட வெயிட்டேஜ். ஸோ 12ல இருந்து 14 கொஸ்டின் வந்து உங்களுக்கு சர்வேல இருந்து வந்துடும், ஓகேங்களா. ஸோ 6 to 8 கொஸ்டின் தான் உங்களுக்கு ஹைட்ராலஜில இருந்து வரும். ஓகே, ஸோ அடுத்து சர்வேங்கிற டாபிக் வந்து அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட் ஜிபிஎஸ் டோட்டல் செஷனோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறது ஹைட்ராலஜி. ஹைட்ராலஜில எவ்வளவு சொல்லியிருந்தேன், 6 to 8 கொஸ்டின், ஓகேங்களா. 6 கொஸ்டின்ல இருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம், ஓகேங்களா. இந்த செகண்ட் யூனிட்ல அதிகப்படியான வெயிட்டேஜ் சர்வேயிங் தான் வரும். ஸோ ஹைட்ராலஜி அப்படின்னா என்னங்க, ஹைட்ராலஜினா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாம கூட இருக்கும், ஓகேங்களா. ஒன்றும் இல்ல, ஹைட்ராலஜினா ஒன்றும் வெளியில இருந்து அந்த சப்ஜெக்ட்னு நினைக்காதீங்க. நம்ம ஊர்ல மழை பெய்யுது, ஓகேங்களா, மழை பெஞ்சு ரோட்ல தண்ணி ஓடுது, பாதி தண்ணி ரோட்டுக்கு மேலே வந்துருது, பாதி தண்ணி பூமி கீழே போகுது, ஓகேங்களா. ரோட்டுக்கு மேல ஓடுறத சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு சொல்லுவாங்க, ரோட்டு கீழே ஓடுறத சப்சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்ப நான் சொன்னல அந்த 3 விஷயம், அந்த 3 விஷயத்தை பத்தி படிக்கிறது தான் ஹைட்ராலஜி, ஓகேங்களா. ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர், லாகி அப்படின்னா அதை பத்தி ஸ்டடி பண்றது, ஓகேங்களா. ஸோ அந்த வாட்டரோட மூவ்மெண்ட்டை பத்தி ஸ்டடி பண்றது தான் இந்த ஹைட்ராலஜி, ஓகேங்களா. பிரிசிபிடேஷன் அதாவது மெஷர்மெண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், ஓகேங்களா. ஸோ ரெயின்ஃபால் எப்படி பெய்யுது, பெய்யும் போது எப்படி எவாபரேஷன் நடக்குது, இன்ஃபில்ட்ரேஷனா பூமிக்கு அடியில் எப்படி தண்ணி போகுது, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தண்ணி ஓடுறது வந்து ரன் ஆஃப் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி ஓடுதுங்கல்ல, அதை நம்ம கால்குலேட் பண்றது வந்து ரன் ஆஃப் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த யூனிட் ஹைட்ரோகிராஃப் அக்கரன்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் அந்த அடியில பூமிக்கு அடியில போகக்கூடிய தண்ணி எங்க போய் நமக்கு ஸ்டோர் ஆகுது, எந்த சம்ப்ல போய் ரீசார்ஜ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையும் பாக்குறது தான் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன், ஹைட்ராலிக் வெல்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மழை பெய்யுறது ரீசார்ஜ் ஆகிறதுனால தானே நமக்கு கிணத்துல ஊத்துல எல்லாம் தண்ணி வருது, ஓகேங்களா. ஸோ அப்ப மொத்தமா இந்த மழை பெய்யறதுனால நம்ம பூமிக்கு என்ன எஃபெக்ட், அண்டர் கிரவுண்ட்ல என்ன எஃபெக்ட் நடக்குது, கிரவுண்ட்ல என்ன எஃபெக்ட் நடக்குது, மழை எப்படி வருது, எப்படி அந்த எவாபரேஷன் இன்ஃபில்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்ன மாதிரியான டெஸ்டிங் எல்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரியான அந்த வெல்லுல போய் ஸ்டோர் ஆகுதுல்ல, ஸோ அந்த வெல்லுல என்ன டைப் இருக்கு, அது என்ன டிசைன் இருக்கு, அதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்றோம், இது எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறது தான் ஹைட்ராலஜி, ஓகேங்களா. மொத்தமா நம்ம நேச்சுரல் ரிசோர்சஸ சேர்த்து, அதாவது இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் உங்களோட நேச்சர்ல பத்தி படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸோ பூமியை பத்தி படிக்கிறது தான் சர்வே, மலையை பத்தி படிக்கிறது ஹைட்ராலஜி, ஓகேங்களா. ஸோ மலை அண்ட் பூமி ரெண்டத்தையும் சேர்த்து வச்சு பாக்குறது தான் வந்து இந்த டாபிக், ஓகேங்களா. ஸோ 20 கொஸ்டின். இந்த டாபிக் உங்களுக்கு எப்படி உதவும் அப்படின்னா இது வந்து சிவில் இன்ஜினியரிங் டாபிக், ஓகேங்களா. மேடம் சொன்ன மாதிரி சிவில் படிச்ச யாரும் உங்களுக்கு இதுல காம்படிஷன் வர மாட்டாங்க அதிகபட்சமா. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு மாஸ் வேகன்சி கொடுத்துருக்காரு, தனியா 140 வேகன்சி அவங்களுக்கே தனியா கொடுத்துருக்காரு. ஸோ அதனால அவங்களோட எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு அக்ரி, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் கேண்டிடேட்ஸ் தான் இல்ல உங்களுக்கு போட்டி இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாத்துக்குமே புதுசுக்கும், ஓகேங்களா. சிவில் தவிர மற்ற யார் வந்தாலுமே எல்லாத்துக்குமே இந்த சப்ஜெக்ட் புதுசா இருக்கும். ஆனா அக்ரி படிச்சவங்க இந்த சர்வே அண்ட் ஹைட்ராலஜி ஒரு பேப்பரா நீங்க உங்களோட இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க, ஓகேவா. ஸோ இந்த சப்ஜெக்ட்ல இன்டெப்தா படிக்கிறது மூலியமா நான் ஷூரா சொல்றேன், நல்ல கிளாஸ் கவனிச்சு டெஸ்ட் கரெக்டா போட்டீங்கன்னா 20க்கு 20 இந்த சப்ஜெக்ட்ல ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுல 20 மார்க் எடுக்கிறது மூலியமா மற்றவங்களுக்கும் நமக்கும் டிஃபரன்ஸ் ஈஸியா காட்டலாம். இந்த பேப்பர் என்னன்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் டிஃபரன்ஸ் காட்டக்கூடிய பேப்பர். ஸோ இந்த பேப்பரை நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கும் டிஃபரன்ஸ்னா என்ன, அவனை விட்டு நீங்க முன்னாடி போவீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வேலை வாங்கிடுங்க, ஓகேங்களா. உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பேப்பரா இது அமையலாம், ஓகேவா. சோ இத தெளிவா இதுல 20 மார்க் எப்படி ஸ்கோர் பண்றதுங்கிற மாதிரி நான் கரெக்டா நடத்திடுறேன். நான் நடத்துறத ஃபாலோ பண்ணி நீங்க டெலிவர் பண்ணினா போது இது ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான யூனிட் தான், பயப்பட தேவையில்லை, ஓகேங்களா. சோ அடுத்து அப்கமிங் சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுடைய அதர் ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ தினேஷ் சார் ஃபார் ஷேரிங் யுவர் ரிவ்யூ. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் சப்ஜெக்ட்ஸ், லைக் இது கம்ப்ளீட்லி அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட்கானது. ஸோ என்ன ஆர்டர்ல நீங்க படிக்கணும் அண்ட் ஒரு டாபிக்ல என்ன சப் டாபிக்ஸ் எல்லாமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்டி இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஓவர் டு யூ கோவித்ரிவான். குட் ஈவினிங் டு ஆல். நான் வந்து உங்க அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்டி. நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு பாக்குறோங்க. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 5 வந்து நீங்க பாருங்க. ஸோ இது வந்து 30 மார்க்ஸ், ஃபார்ம் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரைனேஜ். இது வந்து 30 மார்க்ஸ். இது நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. இதுல வந்து இரிகேஷன்னா என்ன, இந்த ரன் ஆஃப் வாட்டர் சொன்னாங்களே, ஸோ அதுல இருந்து இரிகேட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. தென் ட்ரைனேஜ்ல டைப்ஸ் இருக்கும், பயோ ட்ரைனேஜ்லாம் போன டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து படிக்கணும் இந்த யூனிட்டை. தென் நெக்ஸ்ட் யூனிட் 8. யூனிட் 8ல யூனிட் ஆபரேஷன்ஸ் இன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங்.
அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங்ல என்னென்ன பண்றோம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஒரு ஃபுட் மெட்டீரியல் வந்து நமக்கு வருதுன்னா ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் அது இன்வால்வ் ஆகி வருது, என்னென்ன யூனிட் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்றாங்கன்றது என்டையரா இந்த சப்ஜெக்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இதுவும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதை வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். இதுல வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து மாய்ச்சர் கண்டென்ட், ஒவ்வொரு கிராப்ஸ்க்கும் மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும். தென் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஒவ்வொரு ப்ராசஸிங் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதுல கவர் ஆகும். நெக்ஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி, பயோ எனர்ஜி. இதுல வந்து விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அதோட ட்ரையர்ஸ், அதோட டைப்ஸ். நெக்ஸ்ட் பயோ எனர்ஜி, பயோ எனர்ஜில பயோ எத்தனால் ப்ரொடக்ஷன், பிரிக்வெட்டிங்னா என்ன, எஸ்பெஷலி அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா கேக்குறாங்க. சோ இதெல்லாம் வந்து இந்த யூனிட் 10ல வந்து வரும். யூனிட் 7ல வந்துட்டு ஃபார்ம் மிஷினரி, பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்னா என்ன, செகண்டரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்னா என்ன, ஒவ்வொரு இம்ப்ளிமெண்ட்லயும் சில ஸ்பெசிபிக்கான யூனிக்கான விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம நோட் டவுன் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 6, இதுல ஃபார்ம் பவர் இது ரிலேட்டடா படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து சார் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுது சர்வேயிங் அண்ட் ஹைட்ராலஜி. நெக்ஸ்ட் வந்து சாயில் எரோஷன் அண்ட் கன்சர்வேஷன். ஒரு சாயில் எப்படி எரோஷன் ஆகுது, அதாவது ரெயின் வந்து பெய்யுது, மழை பெஞ்சு சாயில் எப்படி எரோட் ஆகுது. நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் கன்சர்வேஷன் பிராக்டிசஸ். இந்த கன்சர்வேஷன் பிராக்டிசஸ்ல இருந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. சோ இதை வந்து நம்ம நல்லா பார்த்தாலே 15 கொஸ்டின்றது ஈஸியா வந்து நம்ம போட முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4, இது வந்து வாட்டர் செட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க. வாட்டர் செட்னா என்ன, இப்போ வாட்டர் செட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்ல போயிட்டு இருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போயிட்டு இருக்கா அப்படின்றத கரண்ட் அஃபேர்ஸோட அப்டேட் பண்ணி பார்த்தோம்னா இந்த யூனிட்ல ஈஸியா வந்து 15 கொஸ்டின்ஸ் போட முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? சோ இதுல ஈஸி ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பாத்துட்டோம்னா நம்ம யூனிட் 3, 4, 5 அண்ட் யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10. சோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 120+ ஈஸியாவே வந்து வாங்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாமே கான்செப்ட்ஸா இருக்கும். நம்ம பெருசா வந்து ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வராது. சோ கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணாலே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா வந்து போட முடியும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கும் போது ஈஸியா போட முடியும். நம்ம டெஸ்ட்லலாம் ஈஸியாவே இந்த சப்ஜெக்ட் வந்து படிச்சு நம்ம போடும்போது ஈஸியா வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். 120+ன்றது இந்த சப்ஜெக்ட்ஸை படிக்கிறது மூலமா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, யூனிட் 5 இதுதான் 30 கொஸ்டின்ஸ். இததான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நீங்க உங்க சப்ஜெக்ட்ல வந்து வச்சு படிக்கணும். சோ இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இரிகேஷன்னா என்ன, டெஃபினிஷனே கேக்குறாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் இரிகேஷன்னா என்ன, அதுல சர்ஃபேஸ் இரிகேஷன், சப்சர்ஃபேஸ் இரிகேஷன்னா என்ன. சோ இதுல நம்ம இப்போ மாடர்னா பாத்துட்டோம்னா ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், கார்டன்ஸ்ல ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன் நம்ம போடுறோம் இல்லையா, இதுக்கு சில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இப்ப கொடுக்குறாங்க, சப்சிடியில வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணி இந்த சாப்டர் வந்து படிக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாவும் இருக்கும், பிளஸ் நம்ம ஈஸியாவும் இந்த இதுல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், அதோட காம்பனன்ட்ஸ் என்ன, காம்பனன்ட்ஸ்ல ஒவ்வொருத்துக்கும் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். சோ அது இம்பார்ட்டன்டா ஃபோக்கஸ் பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் டியூட்டி அண்ட் டெல்டா ரிலேஷன்ஷிப்னா என்ன, பேஸ் பீரியட்னா என்ன, இதுவே ஒரு போன டைம் வந்து டெஃபினிஷனா கேட்டிருக்காங்க. சோ டெஃபினிஷன்ஸ் எல்லாம் என்னன்றதை பார்த்துட்டு புரிஞ்சுறவங்க இந்த யூனிட்டை வந்து படிச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் இரிகேஷன் ஷெடியூலிங், பம்ப்ஸ் அதோட டைப்ஸ் என்ன, தென் நெக்ஸ்ட் ரூஃப்ஸ்னா என்ன அதோட டைப்ஸ், பவுல்ட்ரி ஹவுஸ், டெய்ரி ஃபார்ம் இதோட டைப்ஸ், அதுல ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் வாட்டர் கன்வேயிங் ஸ்ட்ரக்சர்ஸ், எர்த்தன் சேனல்னா என்ன, லைன்டு சேனல்னா என்ன, இந்த மாதிரி பாத்துக்கணும். நெக்ஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ், பாலி ஹவுஸ் இதோட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ், வி டைப் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. சோ அதெல்லாம் என்னன்னு பாத்துக்கணும். தென் நெக்ஸ்ட் சாயில்லெஸ் கல்ச்சர்னா என்ன, ஹைட்ரோபோனிக்ஸ், சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நல்லா படிச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் ட்ரைனேஜ் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ட்ரைனேஜ்ல டைப்ஸ் நல்லா பாத்துக்கணும். ஓகேங்களா? சோ ட்ரைனேஜும் முக்கியமான டாபிக்கா பாக்குறோம். தென் சால்ட் அக்குமுலேட்டட் சாயில், தென் சலைன் சாயில் அண்ட் அல்கலைன் சாயில் இதோட ரெக்லமேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ இதையும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 8, யூனிட் ஆபரேஷன்ஸ் இன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? யூனிட் ஆபரேஷன்ஸ் இன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங். சோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் பிரின்சிபல், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் இருக்கா, இதை பேஸ் பண்ணி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. லைக் கான்செப்ட் ஓரியன்டாவும் டெஃபினிஷன் ஓரியன்டாவும் இது வந்து கேக்குறாங்க. நெக்ஸ்ட் எவாபரேட்டர்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, இதை பேஸ் பண்ணி ஒரு 1 கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன்னா என்ன, இன்ஃபில்ட்ரேஷன்னா என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதெல்லாம் பாத்துக்கணும். ஃபுட் ப்ராசஸிங் ஆபரேஷன்ஸ், அதாவது இந்த டெஃபினிஷன்ஸ் இருக்கு இல்லையா, பாஸ்டரைசேஷன், ஸ்டெரிலைசேஷன், கேனிங், ரீடார்ட் ப்ராசஸிங், எக்ஸ்ட்ரூஷன்,
சோ இதெல்லாம் நமக்கு படிக்கும்போது 2 கொஸ்டின்ஸ் வந்து வந்துரும். ஓகேங்களா? முக்கியமா இந்த ட்ரையிங் ஆஃப் ஃபுட்ஸ் இதுல வந்துட்டு நமக்கு போன இயர் எப்படி கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ட்ரையர்ல வந்து இதை ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் ட்ரையர்ல வந்து ட்ரை பண்ண முடியுன்ற மாதிரி கேக்குறாங்க. சோ இதுல எக்ஸாம்பிள்ஸ் வந்து முக்கியமா நம்ம பாத்துக்கணும். அதை வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்ல வந்து கேக்குறாங்க. ஓகேங்களா? ரிப்பீட்டடா கேக்குறாங்க. சோ இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் இர்ரேடியேஷன்னா என்ன, மைக்ரோவேவ் குக்கிங் அண்ட் டைஎலக்ட்ரிக் ஹீட்டிங் அதெல்லாம் என்ன, அதுல உள்ள காம்பனன்ட்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன. இந்த டைஎலக்ட்ரிக் ஹீட்டிங்ல வந்து காம்பனன்ட்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. சோ அந்த காம்பனன்ட்ஸ் வந்து பாத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கணும். தென் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அதை வந்து ப்ராசஸிங்ல எப்படி இன்வால்வ் ஆகுது, அதை எப்படி பேக் பண்றோம், பேக் பண்றப்ப ஏதாச்சும் ஆட் பண்றோமா. சோ இந்த மாதிரி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கேக்குறாங்க. இதுலயும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து வருது. கோல்டு ஸ்டோரேஜ் சக்சஸ்ல இருந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இதுலயும் ஒரு கொஸ்டின் வருது. இந்த யூனிட் சிம்பிளா தான் இருக்கும், கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும், எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு தென் நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், இந்த பாஸ்டரைசேஷன் ஸ்டெரிலைசேஷன்க்குலாம் டெம்பரேச்சர் இருக்கும், ஆட்டோ கிளேவ் இதுக்கெல்லாம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா இந்த யூனிட் ஈஸியா வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகே, இதெல்லாம் நான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கிளாஸ் எடுக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் டீடைல்டாவே நம்ம போயிட்டு இருப்போம். கிளாஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும், டீடைல்டாவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 9 ப்ராசஸிங் இன்ஜினியரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப். சோ இதுல பாத்தோம்னா மாய்ஸ்சர் கண்டென்ட், ஒவ்வொரு கிராப்புக்கும் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ரைஸோட மாய்ஸ்சர் கண்டென்ட் கூட கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. சைக்ளோமெட்ரினா என்ன, சைக்ளோமீட்டர்னா என்ன அதெல்லாம் பாத்துக்கணும். ட்ரையிங்ல அதோட டைப்ஸ். ஓகேங்களா? தின் லேயர் ட்ரெயின்னா என்ன, டீப் லேயர் ட்ரெயின்னா என்ன, சோ டைப்ஸ் ஆஃப் ஹீட் சோர்சஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ட்ரையர்ஸ் வந்து போன ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கப்பா. சோ அது பாத்துக்கணும். கிளீனிங் கிரேடிங்னா என்னன்னு பாத்துக்கணும். செப்பரேட்டர்ஸ் பாக்கணும். செப்பரேட்டர்ஸ்ல ஸ்கிரீன் தெரியுதாப்பா? தெரியுது மேம். யாராச்சும் ஓகே ஓகே மேம் இப்போ ஓகேப்பா. கரெக்டா செப்பரேட்டர்ஸ் இப்போ கரெக்டா இருக்கு, திரும்ப பிரசன்ட் பண்ணுங்க. ஓகே. இப்ப செக் பண்ணுங்கப்பா. தெரியுது மேம். ஓகே ஓகேப்பா. சரி ஓகே, யூனிட் 9 சொல்லிட்டு இருந்தோம். சோ யூனிட் 9ல வந்து ப்ராசஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கிராப் சொன்னோம். சோ ஒவ்வொரு கிராப்ஸோட மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து படிச்சுக்கணும். ஸ்பெசிபிக்கா வந்து இவங்க காபி, டீ, ரப்பர் இந்த மாதிரி பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு வந்து எஸ்பெஷலி அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சைக்ளோமெட்ரினா என்ன, சைக்ளோமீட்டர்னா என்ன, ட்ரையிங்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன. ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ட்ரையர்ஸ்னா என்ன, அது ஒன்னொன்னுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. கிளீனிங் ப்ராசஸ்னா என்ன, கிரேடிங்னா என்ன, இந்த சீட் ப்ராசஸிங் யூனிட் இருக்குல்ல, சோ அதுல எல்லாம் வரும். தென் செப்பரேட்டர்ஸ்ல அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்கப்பா. போன டைமே வந்து 2 to 3 கொஸ்டின் கண்டிப்பா இயர் நீங்க பாத்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. வெல்வெட் செப்பரேட்டர்னா என்ன, அது எதை செப்பரேட் பண்ணும், டிஸ்க் செப்பரேட்டர்னா என்ன, அந்த மாதிரி ஒவ்வொன்றும். சைக்ளோன் செப்பரேட்டர்னா என்ன, சோ இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. தென் எஃபிஷியன்சி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இதுல வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து கேக்குறாங்க. செல்லிங்னா என்ன, டெக்காடிகேஷனா என்ன, கிரவுண்ட் டிகாடிகேட்டரோட எஃபிஷியன்சி என்ன, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. மில்லிங்னா என்ன, பார் பாயிலிங்னா என்ன, சோ அந்த மாதிரி. இது ரிலேட்டடா ஏதாச்சும் இன்ஸ்டியூட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும்பா. அது ரிலேட்டடாவும் அவங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டோரேஜ் சக்சஸ் ஓகேங்களா, அது பாத்துக்கணும். பல்க் ஸ்டோரேஜா, பேக் ஸ்டோரேஜா, சோ அந்த மாதிரி. சைலோ ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் ட்ரையிங், டீஹைட்ரேஷன், ப்ராசஸ் ஆஃப் டீ, காஃபி, ரப்பர் இதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ இதுல வந்து இந்த கோகனட்லாம் இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு போன டைம் வந்து காசர்கோட் ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அது ரிலேட் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த ரிசர்ச் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ல சம்திங் ஏதாவது அப்டேட் பண்ணிருந்தாங்கன்னா அதையும் நம்ம கவர் பண்ணி படிக்கணும். நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்ப்பா எல்லாமே. சோ ஓகேங்களா, இப்படி இந்த யூனிட் படிச்சோம்னா ஈஸியா வந்து நம்ம கவர் பண்ணிட முடியும். தென் நெக்ஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் பயோ எனர்ஜின்னு சொல்றோம். ஓகேங்களா, இதுல வந்து 20 கொஸ்டின் கேக்குறாங்க. இதுல வந்து சோலார் எனர்ஜி அண்ட் விண்ட் எனர்ஜி அதோட டைப்ஸ் என்ன, அதுல ஏதாவது யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கா, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா ஏதாச்சும் அப்டேட் பண்ணிருக்காங்களா, சோ அந்த மாதிரி வந்து பாத்துக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து விண்ட் மில்ஸ், பயோமாஸ் ரிசோர்சஸ், சோ இதெல்லாம் வந்து பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் பயோகெமிக்கல் கன்வர்ஷன், அதுல வந்துட்டு பயோகேஸ் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட டைப்ஸ் என்ன, சோ இதெல்லாம் வந்து பார்க்கணும். முக்கியமா இந்த ஸ்டவ்ஸ்
இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு இம்ப்ரூவ்டு ஸ்டவ்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, காம்பனன்ட்ஸ்ல ஒன்னொன்னு என்ன, அந்த மாதிரி பார்க்கணும். இந்த பைராலிசிஸ் முக்கியம்ப்பா. சார்கோல் ப்ரொடக்ஷன், கேசிபிகேஷன்னா என்ன, சோ பிரிக் வெட்டிங்னா என்ன, சோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து ரினியூவபிள் எனர்ஜின்னு பாத்துட்டோம்னா ஹைட்ரோ, ஜியோ தெர்மல், ஓசோன், சோசன் இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கணும். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்துட்டோம்னா குளோபல் வார்மிங். இதுல கரண்டா ஏதாச்சும் அப்டேட் பண்ணிருக்காங்களா, குளோபல் வார்மிங் கேசஸ்னா என்ன, அதுக்கு சிம்பிளா கொஸ்டின் கேட்கணும். அந்த மாதிரி 4 எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இதுல எது குளோபல் வார்மிங் கேஸ் அந்த மாதிரி கூட கேக்குறாங்க. சோ பயோஃபியல்ஸ்னா என்ன, பயோடீசல்னா என்ன, அந்த மாதிரி வந்து பாத்துக்கணும். எத்தனால் ப்ரொடக்ஷன் இருக்கும், சோ அந்த ப்ரொடக்ஷன் வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா. அந்த மாதிரி படிக்கிறப்போ இதை விட ஈஸியா வந்து கவர் பண்ணிட முடியும். இதுல கொஸ்டின் ஏரியான்னு பாத்துட்டோம்னா இந்த பைராலிசிஸ் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா பிளஸ் இங்க கீழே எத்தனால் ப்ரொடக்ஷன், இந்த பயோடீசல், பயோஃபியல்ஸ் இந்த ஏரியா. தென் நெக்ஸ்ட் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி. ஓகேங்களா. சோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் மிஷினரி. ஃபார்ம் மிஷினரியை பார்த்துட்டோம்னா பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் டில்லேஜ்னா என்னன்னு தெரியணும். அதுல பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட், செகண்டரி டில்லேஜ், இதுவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. இதுல எதெல்லாம் பிரைமரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்ல வரும், ஓகேங்களா. செகண்டரி டில்லேஜ் இம்ப்ளிமெண்ட்ல என்னென்னலாம் வரும், இதுல வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது பிரைமரி டில்லேஜ், இது எது செகண்டரி, அந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க டைரக்டா. சோ அப்பனா ஒவ்வொன்றும் என்ன, எது பிரைமரி டில்லேஜ்குள்ள வருது, தென் நெக்ஸ்ட் செகண்டரி டில்லேஜ்னா என்ன, அது ஏன் இதுக்குள்ள வருது, அந்த மாதிரி மீனிங் தெரிஞ்சு படிச்சுட்டு ஒன்னொன்னுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இந்த இதை வந்து படிச்சுக்கணும். இந்த டிஸ்க்குலாம் ஆங்கிள் இருக்கு, டிஸ்ப்ளோக்கெல்லாம் ஆங்கிள் இருக்கு, இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி யூனிக்கான விஷயங்கள் இருந்தா நம்ம பாத்துக்கணும். தென் சோயிங் டிரான்ஸ்பிளான்டிங்னா என்ன, சீட் ட்ரில்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, சோ இதெல்லாம் வந்து பாக்கணும். வெட்லேண்ட் வீடர், ட்ரைலேண்ட் வீடர், வீடர்ஸ் என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. ட்ரைலேண்ட் வீடர் எது, வெட்லேண்ட் வீடர் எது, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. சோ அந்த மாதிரி பாத்துக்கணும். ஸ்ப்ரேயர்ஸ் ரொம்ப 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 முக்கியம்ப்பா. டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரேயர்ஸ், ட்ரோன் ஸ்ப்ரேயர், சோ அதோட நாசில் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, ஒவ்வொன்றும் ஒரு டைப்ஸ் வந்து இருக்கும். சோ அதெல்லாம் வந்து நம்ம டீடைலா வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா. இது வந்து கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹார்வெஸ்டர் ரிலேட்டடா அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க. காட்டன் ஹார்வெஸ்டர் ஒன்னொன்னு என்ன, மைஸ் ஹார்வெஸ்டர்னா என்ன, சோ அதுல ஏதாவது முக்கியமான எஃபிஷியன்சி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து நம்ம பாத்துக்கணும். சோ இதான் வந்து யூனிட் 7 பொறுத்த வரைக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 6 இதுல வந்து ஃபார்ம் பவர் வந்து சொல்றோம். சோ இது வந்து இதுலயும் முக்கியமா இந்த இன்ஜின்ஸ் பத்தி கேக்குறாங்க. ஓகேங்களா. இன்ஜின்ஸ் பத்தி கேக்குறாங்க. இது வந்து மெக்கானிக்கல் ஸ்டாஃப் வந்து நமக்கு கைட் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து சாயில் எரோஷன் கன்சர்வேஷன், இந்த யூனிட் 3. இதுவும் ரொம்ப சிம்பிளா இருக்கும்ப்பா. சாயில் எரோஷன் இதுல வந்துட்டு பாத்துட்டோம்னா இது ஒரு 3ஆ படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சாயில் எரோஷன்னா என்ன, அதுல ஸ்டேஜஸ் ஆஃப் வாட்டர் எரோஷன், விண்ட் எரோஷன், ஸோ அந்த மாதிரி அது படிச்சுட்டு தென் நெக்ஸ்ட் அதோட கண்ட்ரோல் மெஷர்ஸ், பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன, மெக்கானிக்கல் கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எது பயாலஜிக்கல் மெஷர்ஸ் கண்ட்ரோல்குள்ள வரும், எது மெக்கானிக்கல் கண்ட்ரோல் மெஷர்ஸ்குள்ள வரும் அப்படின்னே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். தென் நெக்ஸ்ட் கிரேடட் பண்டு, கான்டூர் பண்டுனா என்ன, சோ இது என்டையர் இது ஃபுல்லா பாத்துக்கணும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் கல்லி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், இதுவும் ரொம்ப முக்கியம்ப்பா. என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து போடுறோம், இது ரொம்ப முக்கியம். தென் விண்ட் பிரேக்னா ஷெல்டர் பெட், இது டெஃபனிஷனே வந்து கேட்டுறாங்க. சோ அந்த மாதிரி வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து ட்ரை ஃபார்மிங் டெக்னிக்ஸ் ஃபார் இம்ப்ரூவ். ட்ரை ஃபார்மிங் டெக்னிக்ஸ்ல என்னென்ன யூஸ் பண்றோம், சோ ஏதாவது கரண்டா ஏதாவது யூஸ் பண்றாங்களா, சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்துக்கணும். யூனிவர்சல் சாயில் லாஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அதையும் நம்ம படிச்சுக்கணும். அதுக்குள்ள என்னென்ன வரும்ன்ற டேர்ம்ஸும் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு அவங்க ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்கப்பா. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து ஒரு 15 கொஸ்டின் வந்து வருது. வாட்டர் ஷெட் அதோட கான்செப்ட் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, சோ லேண்ட் கேப்பபிலிட்டி கிளாசிபிகேஷன் வந்து இருக்கும். இது வந்து டீடைல்டா இருக்கும். அதோட கலர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அது வந்து படிச்சுக்கணும். கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ்னா என்ன, ஆர்டிபிஷியல் ரீசார்ஜ் டெக்னிக்ஸ், பெர்குலேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெர்குலேஷன் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ ஃபார்ம் பாண்ட் அண்ட் பெர்குலேஷன் பாண்ட் இது வந்து நம்ம பாத்துக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து சூட்டபிள் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் பிராக்டிஸ், அதாவது அஃபாரஸ்டேஷன்னா என்ன, பிளான்ஸ் வந்து நம்ம நட்டு வைக்கிறது, சோ அதான் வந்து அஃபாரஸ்டேஷன். சோ இந்த மாதிரி டெஃபனிஷன்ஸும் நல்லா படிச்சுக்கணும். தென் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், அது ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நம்ம படிச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஸ் பிளானிங், சோ இதையும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கவர் பண்றப்ப இந்த யூனிட்டும் ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளா நம்ம படிச்சிட முடியும். தென் நெக்ஸ்ட் இது வந்து சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நம்ம அகாடமில பார்த்தோம்னா 3 months கிராஷ் கோர்ஸ் வந்து போகுது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 months வந்து ஃபுல்லா நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். லாஸ்ட் 1 month வந்து ஃபுல்லா ரிவிஷன் இருக்கும். தென் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே வந்து அவைலபிளா இருக்கு. லைவ் கிளாஸஸ் பாத்துக்கலாம். அது விட்டவங்க மிஸ் பண்ணவங்க வந்து ரெக்கார்டட் வீடியோ இருக்கும். தென் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும்.
நாங்க எல்லா நோட்ஸையும் வந்து ஷார்ட்டா வந்து ரிவிஷனுக்காக கொடுத்துருப்போம். அது வந்து ஷார்ட் ரிவிஷனா நீங்க எடுத்துக்கலாம். ஒவ்வொரு யூனிட்டும் ஒரு 20 பேஜ்ல படிக்கிற மாதிரி இருக்கும். சோ அது வந்து லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன்ல அந்த ரிவிஷன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் புக் மெட்டீரியல்ஸ் ஹார்ட் காப்பியும் வாங்கிக்கலாம். நீங்க புக் மெட்டீரியல் மட்டும் எனக்கு தனியா வேணும்னா அதுவும் நீங்க வாங்கிக்கலாம். தென் டெஸ்ட் மட்டும் நான் தனியா எடுக்கணும்னா நீங்க உங்களுக்கு அதுக்கும் வந்து இருக்கு. சோ இது தொடர்பான டீடைல்ஸ்க்கு வந்து நம்ம அகாடமி வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல் புக்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம நம்ம அகாடமில சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி எல்லாத்துக்கும் வந்து நம்ம கோர்சஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் ரெண்டுமே இருக்கு. புக் மெட்டீரியல்ஸ் இருக்கு, டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. சோ இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து நம்ம அகாடமி கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மேம், ஜிஎஸ் ஓட ஸ்டடி பிளான் சொல்றீங்களா மேம்? ஹலோ. ஜிஎஸ் ஓட ஸ்டடி பிளான் ஆ அது வந்து இன்னொரு வீடியோ வரும்பா. ஓகே மேம். மேம் எனக்கு ஒரு ஜென்ரல் டவுட்டு. இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் தான் கொடுப்பாங்களா? இப்போ சப்போஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒரு கேண்டிடேட் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவங்க இன்வாலிட் ஆயிடுவாங்களா, இல்லை எப்படி மேம் அது? ஹலோ. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சார் ஆக்சுவலா எப்படி கேக்குறீங்கன்னா கொஸ்டின்ஸ், அதாவது நீங்க அதிக மார்க் வாங்கியிருந்தாலுமே உங்களை தவிர்த்துட்டு அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா சார்? ஆமா சார், ஆமா. இல்ல சார், மார்க் படி தான். நீங்க டாப் மார்க்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான், உங்களுக்கு அந்த இதுதான். இப்போ ஒரே மார்க்ல நீங்களும் அக்ரி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த டைம்ல அக்ரிக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்போ என்ன கேண்டிடேட் வராரோ அது பிரகாரம் ஒரே மார்க், ஈக்குவல் மார்க் இருந்தாதான் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு தருவாங்க. ஆமா, இப்போ ஒரே போஸ்டிங் இருக்கு. இப்ப நீங்களும் ஒரே மார்க், அக்ரி படிச்சவரும் ஒரே மார்க்ல இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவர் கொடுப்பாங்களே தவிர, மற்றபடி நீங்க டாப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான். அதுல எல்லாம் இது கிடையாது. ஓகே ஓகே. நீங்க அக்ரி இல்லன்றதால நம்மள நெக்லெக்ட் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னா உங்களுக்கு தான். ஓகே ஓகே சார். இல்ல இப்ப மெக்கானிக்கல் இருந்தா போஸ்டிங் கம்மியா இருக்கு, இதுல தைரியமா இப்ப இதுல இன்வால்வ் ஆகி படிக்கலாமான்ற ஒரு சந்தேகம் வருது, அதனால தாராளமா கான்ஃபிடண்டா நீங்க படிக்கலாம் சார். லாஸ்ட் இயர் அக்ரில சிவில் பசங்க, மெக்கானிக்கல் எல்லாருமே உள்ள போயிருக்காங்க. ஓகேங்களா? நாட் ஒன்லி அக்ரி கேண்டிடேட்ஸ் மட்டும் இல்ல, மற்ற டிபார்ட்மெண்ட்டும் படிச்சுட்டு உள்ள போயிருக்காங்க. சோ நமக்கு வாய்ப்பு அங்க கம்மியா இருக்கும்போது இங்க வாய்ப்பு இருக்கும்போது நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுல எந்த தப்புமே கிடையாது சார். தைரியமா இறங்கி படிங்க, பாஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே சார். அதான் ஏன்னா நான் நோட்டிபிகேஷன்ல பார்த்தப்ப அப்படிதான் இருந்துச்சு. இது வந்து மத்த டிபார்ட்மெண்ட் வந்து அக்ரி இல்லைன்னா தான் நாங்க கன்சிடர் பண்றோம்ன்ற மாதிரி இருந்துச்சு. அதான் டவுட் கேட்டேன். ஓகே. இல்ல சார், நீங்க அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், அதாவது ரேங்க் ப்ரிஃபரன்ஸ் தான் சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருப்போம். நமக்கு நாளைக்கு ஒரு வீடியோ வரும், அதுல நான் சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ ரேங்க் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை டிபார்ட்மெண்ட்ல. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இப்போ கிளாஸஸோட டைமிங்ஸ் சொல்றீங்களா சார் டெக்னிக்கலுக்கு? டெக்னிக்கல் கிளாஸ்க்கான டைமிங் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 10ல இருந்து ஆஃப்டர்நூன் 1 வரைக்கும் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஒரு 7 o'clockல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 வரைக்குமே கிளாஸ் போகும். அண்ட் ஜிஎஸ்க்கான ஸ்டடி பிளான் கேட்டிருக்கீங்க. ஸோ நாளைக்கு இதே டைம்ல உங்களுக்கு ஜிஎஸ் எப்படி நீங்க ப்ரிப்பேர், ஆக்சுவலி ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்றோம். ஒரு வெபினார் மாதிரி நாங்கள் கண்டக்ட் பண்றோம். ஸோ நீங்க எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே மேம். ஒன் மோர் டெஸ்ட் டவுட் எல்லாமே மேம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி வீக்கெண்ட், ஸோ மண்டே டு ஃப்ரைடே என்ன டாபிக் அட்டென்ட் பண்றீங்களோ அதுக்கான ரெஸ்பெக்டிவ் டெஸ்ட் எவ்ரி சண்டே உங்களுக்கு நடக்கும். அது நீங்க சண்டே எழுத முடியலனாலும் லேட்டரா நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ எழுதிக்கலாம். ஓகே மேம். இப்போ அக்ரி இன்ஜினியரிங்க்கு மெட்டீரியல்ஸ் புக்ஸ் சொல்லிருக்கீங்களா மேம்? அது எத்தனை புக்ஸ் மேம்? இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரு புக்ஸ் வருமா இல்ல டோட்டலா ஒரு இல்ல, புக் வருமா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டோட்டலா 3 வால்யூம்ஸ் வரும். அதுல 10 யூனிட் நம்ம செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஒரு வால்யூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 யூனிட்ஸ் கவர் ஆகும், இன்னொரு 3 யூனிட்ஸ், இன்னொரு 4 யூனிட்ஸ் அந்த மாதிரி கவர் ஆகும். But all the 10 units of the agriculture syllabus will be covered under 3 volumes. இது இல்லாம ஜிஎஸ்க்கு தனியா நம்ம கொடுக்குறோம். அதுல உங்களுக்கு ஒரு 10 புக் வரும். ஜிஎஸ்க்கு ஒரு யூனிட்க்கு தனித்தனி புக் நம்ம கொடுப்போம். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே டன். ஸோ எனி அதர் டவுட்ஸ்? வேற எதனா டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம்.
ரிகார்டிங் தி கோர்ஸா இருக்கட்டும் இல்ல ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும். ஸோ இன்னும் இல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னால கோர்ஸா ஜாயின் பண்ணி படிக்க முடியாது, ஸோ ஃபினான்ஷியலா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை, பட் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ கைடன்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ், our academy is there for you. ஸோ எப்போ வேணாலும் நீங்க தாராளமா அகாடமி காண்டாக்ட் பண்ணுங்க. என்ன டவுட்னாலும் என்னோட மென்டார்ஸ் உங்களை ரீச் பண்ணுவாங்க, டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன மேம்? என்னங்க சார்? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க அகாடமி நமக்கு ஹாய் நோ மெசேஜ் பண்ணுங்க, டீம் உங்களுக்கு ஷேர் பண்ணும், ப்ரௌச்சர் ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க கோர்ஸ் வேணும்னா கோர்ஸா ஜாயின் பண்ணிக்கலாம், டெக்னிக்கல் பிளஸ் ஜிஎஸ்ஓ ஜாயின் பண்ணலாம், இல்ல எனக்கு அக்ரி மட்டும் போதும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், இல்ல புக்ஸ் மட்டும் போதும் இல்ல டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போதும் அப்படின்றது உங்க ஃபுல் டீடைல்ஸ் வித் ஷெட்யூல் எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே மேம். ஓகே, வைதேகி மேம் உங்களோட டவுட்? மேம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டா நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா புக்கு ஆத்தர் நேம் இப்படி சொல்ல முடியுமா மேம்? ஓகே, நான் நாளைக்கு மேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் ஷேர் பண்ண சொல்லிடுறேன். ஒரு யூனிட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் எப்படி நீங்க எங்க ரெஃபர் பண்ணணும்னு தான் கேக்குறீங்க இல்லைங்களா? ஓகே, சோ அதுக்கான லிஸ்ட் நாங்க ரெடி பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண சொல்லிடுறேன். ஓகேங்களா? பிகாஸ் இதுக்கப்புறம் நான் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் நீங்க ரெஃபர் பண்ணினா கொஞ்சம் கஷ்டம். இல்ல நான் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருந்திருக்கேன், ஒரு 2-3 யூனிட் மட்டும் நான் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும், அதுக்காக தான் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் கேக்குறீங்க அப்படின்னா நோ இஷ்யூஸ், I'll share the full list in the respective group. இப்போ நீங்க இருக்கக்கூடிய குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம். எனி அதர் டவுட்ஸ்? So thank you all. Thank you so much for sharing your valuable time. In case இல்ல என்னால ஜி மீட்ல வந்து டவுட் கேட்க முடியல, டிராவல்ல இருக்கேன், லைக் அன்மியூட் பண்ணி பேச முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா நோ இஷ்யூஸ், அகாடமி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 8190879379. இந்த நம்பருக்கு நீங்க மார்னிங் 10 o'clock இருந்து நைட் ஒரு 7:30 வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். டீம் வில் பி கைடிங் யூ. ஓகேங்களா? ஸோ வேற யாருக்காவது என்ன டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க் யூ ஆல். ஸோ இந்த செஷன் அட்டென்ட் பண்ற எல்லா ஆஸ்பிரண்ட்டும் இந்த நோட்டிபிகேஷன்ல உங்களோட ட்ரீம் ஜாப் அட்டென்ட் பண்றதுக்கு ஃப்ரம் ஸ்பார்க்ஸ் அகாடமி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க்யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ.